ஹரி, நீங்கள் கூறியதை போல முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் நேற்றைய தினம் மாலை சரியாக 5 மணி அளவில் மரணமடைந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவருடைய உடலானது மக்களின் அஞ்சலிக்காக அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை சரியாக ஒரு 11 மணி அளவில் அவருடைய உடலானது அதாவது பாஜகவின் தலைமை அலுவலகமான புதிய தலைமை அலுவலகமான தீனதயாள் உபாத்யாய் மார்க்கில் உள்ள அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு பல முக்கிய அரசியல் தலைவர்களும் அதே போல பொதுமக்களும் அஞ்சலி செலுத்திய பிறகு தற்போது சரியாக 2 மணி அளவில் இவருடைய உடலானது விஜயகாட் பகுதிக்கு அதாவது நல்லடக்கம் அதாவது பியூனரல் எனப்படும் இறுதி அந்த காரியத்திற்காக அங்கு எடுத்து செல்லப்பட உள்ளது. அதற்கான நடைமுறையை தான் தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது பாஜக அலுவலகத்தில் நாம் பார்த்தால் அவருடைய உடலானது அந்த அதாவது ராணுவ வாகனத்திற்கு கொண்டு வரும் அந்த நடவடிக்கையானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. பாஜகவின் மூத்த தலைவர்கள் அனைவருமே தற்போது பாஜகவின் தலைமை அலுவலகத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக மூத்த தலைவர்கள் அனைவருமே அந்த வாகனத்துக்கு பின்பாக இவர்களும் செல்ல இருக்கிறார்கள். குறிப்பாக விஜயகாட் பகுதியில் அந்த இறுதி சடங்கு நடைபெறும் போதும் அனைத்து மூத்த தலைவர்களும் இருக்கும் வகையில் இந்த ஏற்பாடுகளான செய்யப்பட்டிருக்கிறது. உடன் பிரதமர் நரேந்திர மோடியும் அதே போல பாஜகவின் தேசிய தலைவர் அமித்ஷாவும் செல்ல இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை பொறுத்தவரை அவரும் இந்த இறுதி ஊர்வலத்தில் இந்த இறுதி அந்த சடங்கில் பங்கேற்பதற்காகவும் அவரும் தற்போது டெல்லியில் இருக்கிறார். அவரும் தமிழக அரசியலத்திலிருந்து அவரும் இந்த நிகழ்ச்சிக்காக இந்த நிகழ்வுக்காக அவரும் தற்போது புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். சில நிமிடங்களில் இந்த உடலானது அதாவது முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் உடலானது விஜயகாட் நோக்கி அந்த பயணமானது துவங்க உள்ளது. ஊர்வலத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் பின்னால் நடந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ராணுவ ஊர்தியில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் உடல் தாங்கிய அந்த ஊர்தி செல்கிறது. பின்னால் நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாஜகவின் தேசிய தலைவர் அமித்ஷா உள்ளிட்டோரும் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கு கொள்ளக்கூடிய காட்சிகளை புதுடெல்லியிலிருந்து நேரலையில் தந்தி டிவியில் காண்கின்றீர்கள். செய்தியாளர் அரவிந்த் குறிப்பிட்டது போல நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சாலை, அவருடைய உடல் தற்போது இருக்கக்கூடிய சாலை தீன் தயாள் உபாத்யாயா சாலை. என்ன பொருத்தம் பாருங்க. வாஜ்பாயின் அரசியல் குருநாதர், கவிஞராக இருந்த அவரை அரசியல் தலைவராக மாற்றியவர். பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயாவின் கரம் பிடித்துத்தான் அரசியல் உலகத்துக்கு வந்தார் வாஜ்பாய். அவருடைய பெயர் தாங்கிய இந்த சாலையிலிருந்தே அவருடைய இறுதி ஊர்வலமும் தொடங்குகிறது. நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அவருடைய இறுதி சடங்கு நடைபெறும் அந்த பகுதி. செய்தியாளர் அரவிந்த் கிட்ட கேட்க விரும்புறேன். விஜயகாட் பகுதியில் அவருடைய இறுதி சடங்கு ஏற்பாடாக இருக்கிறது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அரச தலைவர்கள், முதலமைச்சர்கள், ஆளுநர்கள், இவர்களை தாண்டி அண்டை நாடுகளிலிருந்தும் தலைவர்கள் வந்திருப்பதாக தகவல். யார் யார் இறுதி சடங்குல பிரதானமாக பங்கேற்கிறாங்க? குறிப்பாக நீங்கள் கூறியதை போல பல்வேறு நாடுகளிலிருந்து, குறிப்பாக இந்தியாவின் அண்டை நாடுகளிலிருந்து பல்வேறு அந்த அதாவது அவர்களுடைய நாட்டு தலைவர்களும் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் இந்த இறுதி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்திருக்கார்கள். குறிப்பாக பூட்டான் நாட்டின் கிங் எனப்படும் அந்த நாட்டின் அரசர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார். அதே போல பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த முன்னாள் சட்ட அமைச்சரும் தற்போதைய ஒரு இடைக்கால அமைச்சருமான அலி ஜர்தாரி அவரும் வந்திருக்கிறார். அதே போல இலங்கை அமைச்சர் ஒருவர் வந்திருக்கிறார். அதே போல ஆப்கானிஸ்தானின் அமைச்சர் ஒருவர் வந்திருக்கிறார் என இந்தியாவின் அண்டை நாடுகளான கார்கி நாடு எனப்படும் இந்தியாவின் அண்டை நாடுகளிலிருந்து பல்வேறு அந்த நாடுகளின் தேசிய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். இதனை தவிர்த்து பல்வேறு இந்தியாவுக்குள் இருக்கும் பல்வேறு இதர அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் முலாயம் சிங் யாதவ் பாஜகவின் தலைமை அலுவலகத்துக்கே வந்து அவர் தன்னுடைய அந்த இறுதி அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதே போல இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டதை போல பாஜகவை தாண்டி அனைத்து அரசியல் கட்சிகள் மத்தியிலும் ஒரு பெரும்பான்மையான மதிப்பை கொண்டவராக வாஜ்பாய் திகழ்ந்திருக்கிறார். அதன் காரணமாகவே கட்சி பாகுபாடு இன்றி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வேறொரு அரசியல் கட்சி அலுவலகமான குறிப்பாக பாஜகவின் தலைமை அலுவலகத்துக்கே வந்து தன்னுடைய இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அவர்களும் முன்வண்ணம் இருந்தார்கள். எனவே இதன் மூலம் இந்தியா மட்டுமல்லாது இந்தியாவின் அண்டை நாடுகளிலிருந்து பல்வேறு நாடுகளிலிருந்தும் இந்த தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிகழ்வில் அதாவது இறுதி அந்த சடங்கின் போது அவர்களும் உடனிருக்க இருப்பதாக தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனை தாண்டி அமெரிக்க
அமெரிக்காவின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் எனப்படும் அந்த 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 அமைச்சகத்தின் அந்த இயக்குநரகத்தின் செயலாளரும் தன்னோட இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கிறார். எனவே ஒரு சர்வதேச அளவிலும் வாஜ்பாய் ஒரு மிக சிறந்த ஒரு தலைவராக விளங்கியதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இந்த தலைவர்கள் வாஜ்பாய்க்கு தங்களுடைய அஞ்சலியை செலுத்தியதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது.